கணேஷ் எல்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அவர் தியேட்டர்ல அழுது பார்த்து எனக்கே அழுகையும் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷனலா இருந்தது. கண்டிப்பா வந்து பாருங்க. எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். நான் ஸ்பாயிலர் போட விரும்பல. இது மேல நீங்க கேட்டீங்க. பாதி ஃபன்னு பாதி எமோஷனலா கொண்டு போயிருந்தா லாஸ்ட் சீன்லாம் நாங்கெல்லாம் அழுகுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ட் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. கணேஷ் எல்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அவர் தியேட்டர்ல அழுது பார்த்து எனக்கே அழுகையும் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. பாலா வந்து ஆமாங்க, பாலா ஆடிஷன்லேருந்து இப்போ வரைக்கும் சிரிக்க தான் வச்சிருந்தாரு எல்லாரும். படம் பயங்கர காமெடியாக இருக்கும்னு நினச்சி வந்தா காமெடி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ரொம்ப இமோஷனலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டச் பண்ணிட்டாங்க கண்டிப்பா. சார் படத்துல என்ன விஷயம் இல்லை, அந்த 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 ட்ராவலிங்கே வேற லெவலில் இருந்தது. பாலாவோட ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தோட ஆரம்பத்தில் அவர் என்ன கேரக்டர், என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஈவென்ட் பண்ணிட்டு இருக்காரு, டான்ஸ் எல்லாமே பிரமாதமா இருக்கு. கலக்கிட்டார். ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டு பார்க்குற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகிறவங்க, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே பாலாவுக்கு வாய்ப்பு தரணும். ஏன்னா வந்து நல்ல ஒரு டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பாலாவோட சக்ஸஸ்ன்றது சொசைட்டியில் நிறைய பேரோட ஹெல்ப்புக்கு பாலா வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால பாலாவோட வெற்றி கோடி கோடியாக பாலா சம்பாதிக்கணும். அதான். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மூவி. பிடிச்ச விஷயம் அப்படின்னு கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ரோலுமே நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்தது என்ன அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது. எதுவுமே லேக் இல்லாமல் நல்லா போச்சு மூவி. ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் வந்து இவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவியில் ஹீரோ அப்படின்ற அந்த தாட்டே எங்களுக்கு இல்லை. ஒரு நிறைய மூவி பண்ணினாரு, அதுக்கப்புறம் இந்த மூவியும் ஒரு மூவி அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி பார்க்கலாம் மூவியை. சின்னவங்க தான் பார்க்கலாம், பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது. ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஓவரால் எக்ஸலண்ட். 10 out of 10. The entire team I know. So the entire team ku I wish all the best and success. Even கேமராவா ரொம்ப அழகா இருந்தது. அந்த ரெண்டு கப்பலும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பாலாஜி சார்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். ஆமா இல்லை நான் கண்டிப்பா நினைக்கல. நான் வந்து பாலா ஃபர்ஸ்ட் யோசிச்சப்போலே மைண்ட்ல வருது அந்த அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. கண்டிப்பா வந்து பாருங்க. எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற ஒரு படம் தான். தேங்க்யூ. அதான் நான் இப்போ சொல்லிட்டு தான் வந்தேன். அதாவது பாலா வந்து நம்ம ஒரு ஷோல ஒரு காமெடியனா பார்த்துருக்கோம், நல்ல ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனா பார்த்துருக்கோம், ரொம்ப சீரியஸான ஒரு பர்சனா பார்த்துருக்கோம். பட் இது வரைக்கும் பெர்ஃபார்மர் பாலா எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஸோ நானுமே ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வந்திருக்கேன். ஸோ படம் பண்ணிட்டாரு, என்ன பண்ணிருக்காருன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். என்னோட தாட் ப்ராசஸே டோட்டலாக பாலா பற்றி மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கதையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான படம். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு படத்தை எல்லாருமே பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சாரி எமோஷன்ஸ் அமேசிங். யூ ஷுட் வாட்ச் எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ். அது வந்து நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். நான் ஸ்பாயிலர் போட விரும்பல. இது மேல நீங்க கேட்டீங்கன்னா சூப்பரா இருந்தது படம். அமேசிங், சூப்பர் டூப்பர் படம். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். தேங்க்யூ. இன்னைக்கு நான் வந்து காந்தி கண்டாடி படம் பார்த்துட்டு வந்தோம். வெரி நைஸ் மூவி. அதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாலாஜி சக்திவேல் சாரோட ட்ராக், அவங்க ஒய்ஃப் ட்ராக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். அது போக பாலா சாருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா செப்டம்பர் 5 நீங்க தான் பார்க்க போறீங்க. பட் இதுல என்னன்னா பாலா சார் வந்து இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி ஆக்டிங் ஓரியன்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகி அவர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம்னா, ஒரு படம் வந்து 10 மாசத்துல எடுத்து டக்குன்னு ரிலீஸ் ஆகுறது இன்னைக்கு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இருக்க சினிமாவில் அது இன்னைக்கு நடக்குது அப்படின்னா பாலா சார் இஸ் அ ஆக்டர் டு லுக் அவுட் ஃபார். அவர் பேங்கபிள் ஸ்டார் ஆயிட்டார் அவரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ஷெரீஃப் சார் ரொம்ப பிரில்லியண்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில் எப்படின்னா முக்கியமான சீன்ஸ்க்குலாம் எப்படி ஷார்ட் ஃப்ரேம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் எந்த லூப் ஹோலும் தெரியாத மாதிரி வெரி நைஸ், குட், வெரி நைஸ் ஃபிலிம்பா. ப்ரோ படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வேற லெவலில் இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மறக்காம ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தை மறக்காம பாங்க. மதராசிக்கு போயிட போறீங்க. ப்ரோ படத்துல பிடிச்ச விஷயம் எதுவுமே இல்லை ப்ரோ, படமே பிடிச்சிருந்தது ப்ரோ. அதுதான் ப்ரோ சொல்லணும். மறக்காம இந்த படத்தை வந்து பாருங்க.
படம் ரொம்ப அருமையான படம், குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். எந்த இதுலையுமே லாக் ஆகல படம். ரொம்ப அருமையா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சென்டிமெண்டான படம் சொல்ல போனா. எந்த அளவு ஒரு படம் கண்டிப்பா நெகட்டிவ் யாருமே கொடுத்துடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். பாலான்னா சொல்லவே தேவையில்லை. அவர் கேபிஐக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுவும் முடியல எங்களால. சத்தியமா எதிர்பார்க்கல பாலா படம் இப்படி இருக்குன்னு. ஆனா எதிர்பார்த்தோட வேற லெவலில் இருக்கு படம். அப்புறம் டைரக்டர் ஷெரீஃப் கதை பயங்கரமா சூஸ் பண்ணிருக்காரு. சொல்ல முடியல சொல்ல போனா அந்த அளவு ஒரு படம் வெளியே வர முடியல எங்களால. எதுவுமே மைனஸ் இல்லை, எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. எதுவுமே மைனஸ் இருக்காம எதுவுமே இல்லை. பாட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ளஸ் தான். இல்லை மைனஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை படத்துல. 100% ஹிட் ஆகும் இந்த படம். டைரக்டர் ஷரீஃபுக்கு ரொம்ப பெரிய இது ஒரு டைம் கண்டிப்பா கிடைக்கும் இதுல. நினைச்சேன் பாலானா இருக்கும் ஃபுல்லா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல, பாதி ஃபன்னு பாதி எமோஷனலா கொண்டு போயிருந்தோம். லாஸ்ட் சீன்லாம் நாங்கெல்லாம் அழுகுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். பிளஸ்ஸா பிளஸ் என்ன சொல்றது, அதான் மணி வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல, லவ்வுக்கு வந்து ஏஜ் இல்ல, இதெல்லாம் பிளஸ் தான். நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தாங்க படத்துல. நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம். காமெடி மூவி இல்லையோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது சம்திங் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மூவியா இருக்குமோன்னு தோணுச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். பிடிச்ச விஷயமா நிறைய பிடிச்சிருந்துச்சு. யுவன் சார் சேட் பிஜிஎம் வித் யுவன் சார் வாய்ஸ் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஏஜோட லவ் ரொம்ப அழகா வந்திருந்துருக்கு. அவங்க லெஜெண்ட்ஸ் ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க. சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப அந்த டெத்துக்கு அப்புறமா அவங்க ரொம்ப நார்மலா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க அந்த எடுக்கும் போது அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வந்து கத்துக்கணும். இப்ப இருக்கவங்க கத்துக்கணும். எல்லாமே பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு பர்ஃபார்மரா பார்த்தா பாலா எனக்கு ஒரு ஆக்டர் இருந்ததே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு.